தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கையானது இந்த முறை தமிழகத்தில் 85.1% வாக்குகளானது பதிவாகியிருக்கிறது. இதுவே தமிழகத்தில் ஒரு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 4,87,98,833 பேர் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தங்களது வாக்குகளை பதிவாகிறார்கள். இந்த வாக்கு எண்ணிக்கையானது சரியாக 8 மணி அளவில் தொடங்க இருக்கும். தபால் வாக்கானது முதலில் எண்ணப்படும். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் நமக்கு தெரியவரும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகிற நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுகளாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு நமக்கு முடிவுகள் தெரியவரும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான முடிவுகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இத்தனை வரலாறு காணாத வகையில், இத்தனை ஆண்டுகள் இல்லாத வகையில் தற்போது 85.1% வாக்குகளானது பதிவாகியிருக்கின்றன. அதே சமயம் 4 முனை போட்டி பற்றி அனைத்து தரப்பு மக்களும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரம் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிற நிலையில் இந்த முறை தேர்தலுக்கான எதிர்பார்ப்புகளும் ஆர்வங்களும் எந்த அளவிற்கு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான இந்த தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிறகாகவே மக்களிடம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஆவலும் இருந்தது. யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், என்ன முடிவு வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு வழக்கமாக அரசியல் கட்சிகளை தாண்டி இந்த முறை மக்களிடமும் அதிக பரபரப்பாக காணப்பட்டது பார்க்க முடிந்தது. காரணம், இதுவரையிலும் நடைபெற்றக்கூடிய தேர்தலின் பொழுது சமூக ஊடகங்கள் பெரிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த தேர்தல் என்பது சமூக ஊடகங்கள் பங்களிப்போடு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக தமிழ்நாட்டில் இந்த முறை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான முன் வந்து தங்களுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறது. அதிக சதவீதத்தில் வாக்கு பதிவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த முறை தங்களுடைய வாக்கு யாருக்கு செலுத்தது என்ற ஒரு பதிலை இன்றைய தினம் தெரிந்தக்கூடிய அந்த நாளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மொத்தம் 62 மையங்கள்ல 234 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணக்கூடிய அந்த பணி தொடங்க இருக்கிறது. சரியாக காலை 8 மணி அளவில் இந்த பணி தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக வாக்கு எண்ணக்கூடிய இந்த பணிக்காக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வாக்கு எண்ணக்கூடிய அந்த முகவர்கள் உள்ளே அவர் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் உள்ளே வந்ததுக்கு பிறகாக ஸ்ட்ராங் ரூமில் தேர்தலுக்கு பிறகாக பத்திரமாக பாதுகாக்கப்பட்ட அந்த வாக்கு பதிவு மைய எந்திரங்கள் என்பது அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த அறைகளுக்கு எடுத்து வரப்படும். பலத்த பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் அதனுடைய சீல் உடைக்கப்பட்டு அதற்கு பிறகாகத்தான் அதனை எண்ணக்கூடிய அந்த பணிகள் நடைபெறும். அதற்கு முன்பாக வாக்கு எண்ணுவதற்கு முன்பாக தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணி நடைபெற்றுவிடும். தபால் வாக்கு எண்ணக்கூடிய அந்த பணிகள் தொடங்கி அதனுடைய முடிவுகள் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்படும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 14 மேசைகள் ஊடாக அந்த வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கி நடைபெறும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியுடைய எண்ணிக்கையை பொறுத்து அதனுடைய அந்த மேசைகளோட சுற்றுகள் என்பது மாறுபடும். உதாரணத்துக்கு 14 மேசைகள் இருக்கக்கூடிய நிலையில 14 வாக்குச்சாவடிகள் இருந்தால் அது ஒரு சுற்று. அதுபோல் 14 வாக்கு மேசைகளுக்கு ஏற்ப எண்ணிக்கை என்பது ஏற்ப அந்த எண்ணிக்கை நடைபெறும். அதற்கு அடித்தபடியில் தான் அந்த சுற்றுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் அதனுடைய வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையம் அதனுடைய அறைகள் முழுக்க காவல் கண்காணிப்புக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தனிநபர்கள் வெளியாட்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நேரத்தின் பொழுது தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே யாரெல்லாம் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் தங்களுடைய முகவர்கள் யார் என்பதை முன்கூட்டிய தேர்தல் ஆணையருக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த முன்பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முகவர்களுக்கு உரிய அடையாள அட்டையுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸுடன் அவர் உள்ளே வந்தால் மட்டும்தான் அனுமதி என்பது கொடுக்கப்படும். உள்ளே வரக்கூடியவர்கள் அவருடைய எந்த பொருளையும் வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்குள்ளாக எடுத்து செல்ல அனுமதி இல்லை. பேனா, பென்சில் கூட அவர்கள் எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒரு கடுமையான நடைமுறை என்பது பின்பற்றப்படுகிறது. காரணம், கூர்மையான எந்த ஒரு பொருளையும் உள்ளே எடுத்து செல்லக்கூடாது. அது மட்டுமின்றி உள்ளே இருந்து அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் எந்த வகையான பொருட்களை எடுத்து செல்லும், எந்த ஒரு அசம்பாதத்துக்கும் இடம் கொடுத்து கூடாது என்ற நோக்கில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் வரும்பொழுது அவருடைய செல்போனில் முகப்பிலேயே அதுக்கென்று ஒரு பூத் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூத்தில் டோக்கன் முறைப்படி அவர்கள் போனை கொடுத்து டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம். திருப்பி அவர்கள் வீடு செல்லும் பொழுது அந்த டோக்கனை கொடுத்தால் அவருடைய கைபேசி மீண்டும் அவரோடு ஒப்படைக்கப்படும். இந்த நடைமுறை தாண்டி அவர்கள் உள்ளே செல்வதற்கு ஒரு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர்கள் செல்லக்கூடியதற்கு கட்டைகள் அமைக்கப்பட்டு, தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவர்கள் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் வேறு யாரும் இடையில் வந்து கலந்துவிட முடியாத அளவுக்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நேராக அவர்கள் வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையத்தினுடைய அறைக்கு மட்டும்தான் செல்ல முடியும், வேற எங்கும் செல்ல முடியாது. உள்ளே அவர்கள் சென்றதுக்கு பிறகாக அவர்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் உள்ளிட்டவைகள் உள்ளே கொடுக்கப்படும். இதன் மூலமாக வெளியாட்கள் யாரும் வாக்கு எண்ணக்கூடிய அந்த அறைகளுக்கு உள்ளே சென்று எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் ஏற்படுத்திட முடியாது என்ற அடிப்படையில் பாதுகாப்பு என்பது இருக்கிறது. இது ஒரு அடுக்கு என்றால், உள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு பரிசோதித்த பிறகாக உள்ளே இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையினர் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பு இருப்பார்கள். அதே போன்ற ஒவ்வொரு அறைக்கும் தனிப்பட்ட இடைவெளி இடப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு மையத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணக்கூடிய அறைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு அறைக்கும் மற்றொரு அறைக்குமான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கும். துண்டிக்கப்பட்டிருக்கூடிய அந்த பகுதிகளில் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புக்கு இருப்பார்கள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு காவல்துறையினரே உரிய அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. அந்த அளவுக்கான ஒரு கடுமையான பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் தேர்தலை போலவே வாக்கு எண்ணிக்கையும் சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் இன்னும் விரிவாக செய்திருக்கிறார்கள். மேலும் முன்பு சொன்னது போலவே தமிழ்நாடு மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாள் இன்றைய தினம் வந்துவிட்டது. இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக யாருக்கு மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள், யாரை அரியணையில் ஏற்றிருக்கிறார்கள், எந்த கட்சி தங்களை ஆள வேண்டும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தங்களுடைய ஆட்சியாளர்கள் யார் என்பதை மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த முடிவு இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. பலத்த எதிர்பார்ப்பு மக்களிடம் எழுந்திருப்பதற்கு காரணம் கடுமையான களப்போட்டிகள் இருந்திருக்கின்றன. ஏனெனில் திமுக இதுவரையிலும் ஒரு முறை தேர்தலுக்கு வென்றதற்கு பிறகாக தொடர்ச்சியான மற்றொரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதில்லை. அப்படி வெற்றி பெற்றதும் கூட 1967 அண்ணா வெற்றி பெற்றார். அவரை தொடர்ந்து திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். கட்சி 2 முறை வெற்றி பெற்றாலும் ஒரே முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. ஆனால் இந்த முறை ஒரே முதலமைச்சர் வேட்பாளர் 2வது முறையும் திமுக ஆட்சி அமைக்கும், அதுவும் ஒரே முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்ற ஒரு யதார்த்த போட்டியுடன் திமுகவினர் மிகுந்த ஆர்வத்துடன் களத்தில் பணியாற்றினார்கள். அதே போன்று கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய அதிமுக மீண்டும் இந்த முறை தங்களுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பில் மிகுந்த களப்பணியாற்றி அவர்களும் களத்தில் கடுமையான போட்டிகளை இட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகளே ஆகியிருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளுக்கும் சவால் விடும் வகையில் தாங்களுக்கான அந்த களப்பணி இருக்கும் என்ற அடிப்படையில் எங்கு சென்றிலும் விஜய் அவர்களுடைய கூட்டத்தை பார்க்க முடிந்தது. அவருடைய பரப்புரையின் பொழுது கூட்டத்தை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களும் களப்பணியாற்றிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தேர்தல்களை தனித்து நின்று தங்களுக்கென்ற தனி அடையாளத்தை பெற்று தனி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக, மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்து களம் காண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.